ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். துலாம் ராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்கு 9 குரு வருகிறது. ஓடி போனவனுக்கு 9 குரு என்பார்கள். அதே போல் துலாம் ராசிகள் இத்தனை வருஷங்களாக நொந்து நூலாய் போனார்கள். நம்ம கடன் தொல்லையாலும் நோய் நொடியாலும் மிகவும் வாடி வதங்கியிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் விடிய காலமாக இந்த 9வது குரு பெயர்ச்சி வருகிறது. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். எனவே இனி உங்கள் காலத்தில் வசந்த காலம்தான். உங்கள் உடம்பில் உள்ள நோய்கள் எல்லாம் விலகும். உங்கள் கடன்கள் எல்லாம் அடைபடும். உங்கள் விரோதிகள் ஒளிவர். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். உத்தியோகம், பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். திடீர் பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். குரு பார்வை 1, 5, 9 உங்களை பார்க்கிறார். உங்கள் 2ஆம் பிரச்சனையே உங்கள் வீட்டிலேயே குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு மிகுந்த தைரியம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். சகோதரர்கள் உங்களிடம் ஒற்றுமையாக இருப்பார்கள். 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது குலதெய்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய புத்திரர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கும் மிகுந்த அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்றாக நடப்பதால் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும். அதாவது தலைக்கணம் பிடித்து நடக்கக்கூடாது. எல்லோரையும் மைத்து நடக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இந்த வருடம் நரசிம்ம பெருமானை வணங்கினால் உங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். அதாவது சோளிங்கரில் உள்ள நரசிம்மரை வணங்குங்கள். வேறு இடங்களில் எல்லா ஆலயங்களில் உள்ள நரசிம்மரை வணங்குங்கள். திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். எல்லா முருகப்பெருமானையும் கூட நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம்.